பண்ணிட்டேன். உங்க அம்மா பண்றதா உனக்கு தெரியாதா? சரி அம்மா பாப்பாவுக்கு சான்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது இல்லை. மூஞ்சி போய் கண்டிட்டு போ, முடையா தூக்கமா வருது, தூக்கம் போயிடும். போய் மூஞ்சி கழிட்டு வா. என்ன சொல்லு? மூஞ்சி கழுவிட்டு என் கண்ணை பார்த்து நீ மேக்கப் போடு. கண்ணை பார்த்து மேக்கப் பண்ணலாமா? உன் கண்ணு அவ்வளோ ஒரு ஜொலிக்கிற கண்ணு. இல்லைன்னா நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். இல்லை வேண்டாம், நான் வேணா பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி உனக்கு மேக்கப் போட்டா என்னது? அதெல்லாம் நீ தான் பண்ணணும். போ பண்ண மாட்டேன். நான் வேணா பட்டு மேக்கப் போட்டு விடுறேன். பாப்பா உனக்கு தான் பாப்பா சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். மூஞ்சி வேணா பண்ணல, கண்ணு பார்த்தா ஐலனை போடுற தூக்கம் போயிட்டு இருக்கு. சரி நீ ஃபஸ்ட்டு அதை பண்ணு, அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவ வேண்டாமா நான் அப்புறம் சொல்கிறேன். சரி ஐலன் எடுத்து நீ தான் டாஸ்க் கொடுத்தா, நீ தான் பண்ண முடியாது. நீ தான் டாஸ்க். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு எப்படி திரும்ப சண்டை போடுது? வீடியோ எடுக்க மாட்டா சொல்ல தனியா. எதுக்கு சண்டை போட்டா? அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறது சொல்லுவேன் நானு. சொல்லு பாப்பா. ஏய் ஏய் சொல்லு. நீ போய் எடுத்துனா நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லுப்பா, சொல்லு. ரெண்டு பேர் ஏதோ கோல்மால் மட்டும் பண்றீங்கன்னு தெரியுது. மரியாதை சொல்லுங்க. ஆனா ஃபுல் நல்ல பிளாக்மெயில் பண்ணுதுமா. என்ன சொல்லு சொல்லு. அடே நீங்க சாந்தாமணில போலான்னு சொன்னேன். அதான் எதுக்கு சாந்தாமணில? அட வந்தோம், எந்த பஸ்ஸுமே இல்ல. சரி பஸ் ஒன்று வந்துச்சு, அது கூட்டமா இருந்துச்சு, நீ ஏறவே இல்ல. மணி ஆயிடுச்சு. சரி கரெக்டா மதுரை பஸ் வந்துச்சு, சரி சாந்தாமணிலே போய்க்கலாமே நான் சொன்னேன். நிஜமா தானா? சாந்தாமணி தான் போக நிக்குது. என்கிட்ட எப்படி என்ன டோன்ல கேட்டேன்னு சொல்லு. சொல்லு என்கிட்ட என்ன டோன்ல கேட்ட? பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் கேளு. பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஹால்ல உட்கார்ந்திருக்கேன். கேளு என்கிட்ட என்ன டோன்ல கேட்டேன். எனக்கு கோவம் தான் வந்துச்சு, கத்த கூட தான் அமைதியா இருந்தேன். என்ன டோன்ல கேட்டேன்? என்ன டோன்ல கேட்ட? அது சொல்றது நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டதே இல்ல தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் நீ இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இரு ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க. அவ தானே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டா. சரி சொல்லு. நான் ஒரு நாள் கூட நான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு நாள் கூட சொல்லி எதுவுமே கேட்டது இல்லையா? கேட்டிருக்க. இது வரைக்கும் இந்த 17 வருஷம் நான் ஒரு நாள் கூட கேட்டேன். ஏற்கனவே சாந்தாமணி எவ்வளவு கூட்டமா வரும் உனக்கே தெரியும். ஆனா இரு, ஒரு நாள் கூட நீ சாந்தாமணி இன்னைக்கு தவிர மீதி எல்லாம் வந்த அன்னைக்கு எல்லாம் நீ வந்துட்டு நின்னுட்டு தான் வந்த. ஆமா பல்லல வந்து உட்கார்ந்தேன். அன்னைக்கு உனக்கு ஏறனே சீட் கிடைக்கல. சரி அதுக்கு அன்னைக்கு திருப்பூர் போனா ஏறணும். ஏன் மற்ற பஸ்ல என்ன சீட் கிடைச்சிருக்கணும்? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். என்னமோ இத்தனை நாள் அவங்க சொல்லி எதுவுமே நான் கேட்காத மாதிரி அப்படி பேசி தெரியுமா என்கிட்ட? எப்படி பேசுச்சு? எப்படா பேசுனா? என்ன பாக்குற? சொன்னதை பண்ணுங்க போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. நான் திட்டு வாங்கிட்டேன், அப்புறம் என்ன உள்ள குளுக்குள்ள தானே இருக்கேன், எஞ்சி போங்க. ஏய் இப்போ நான் யாரை திட்டினேன்? கேமரா வீடியோ ஆதார் இருக்கு. நான் யாரை திட்டினேன்? என்னன்னு திட்டினேன்? என்னன்னு திட்டுனேன்? ஓ இதுக்கு பேர் உங்கள் ஊரில் திட்டு. அப்போ திட்டு வாங்குறது அது வந்துட்டு சண்டை. போய் எடுத்து வா, டைம் ஆச்சு. தூக்கம் வருது, கொஞ்ச நாள் தூங்கிட்டு நான் பைத்தான் வேற படிக்கணும். நான் வேற படிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. போய் எடுத்து வா. ஆனால் நீ ரொம்ப தாண்டா வாட்டுற. நான் என்ன பண்ணேன்? எப்பட்டு ரெண்டு தங்குப்பட்டு ரெண்டு வயிறுப்பட்டு நான் என்ன பட்டு பண்ணேன்? அவனை நோண்டாத. நான் நோண்டவே இல்லை, அவன் மேலே கை மட்டும்தான் வச்சிருக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்கு எனக்கு. ஏதாச்சும் அது என்கிட்ட கேட்டு பார்க்க நான் இப்படி கொண்டாந்து மூஞ்சி மேலே விட்டு எறிகிறேன். உட்காருங்க ஒழுக்குமா.
நான் என்ன வேணா போடுவேன், ஆனால் என் கண்ணை பார்த்து போடணும். அப்போ நான் அழகாக போய் கண்ணாடி பார்த்து போட்டு இருப்பேன். அப்போ ஒழுங்கா உட்காரணும்ல. கண்ணில் அவசியம் எங்க இருக்கான்னு என் கண்ணை கண்டுபிடிச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுமா? ஃபோனை பார்த்து வேட போட சொல்லி நான் போடுறேன். ஏம்மா கண்ணுக்குள்ள இருக்குதும்மா. எனக்கு நல்ல காலத்துல கண்ணாடியில அதுதான் சேலஞ்ச். நல்ல காலத்துல கண்ணாடியில போய் போட்டாலே ஒழுக்கமா வராது. ஃபோனை பார்த்து வேணா போடுறேன். இப்படி வேணா நான் பார்த்து போடுறேன். இப்படி திருப்பி நான் ஒன்று கொடுத்தா அது ஒன்று பண்ணுது. ஏன் அப்புறம் எனக்கு வரணும்லக்கா. சரி நீ கண்ணை பார்க்காமலே போடு. நல்ல காலத்துல எனக்கு வராது. சரி பரவாயில்ல, அப்படியே பார்க்காம போடு. திரும்ப இப்படி திரும்ப. அதுதான் பாப்பா வந்து அந்த சேலஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. கண்ணாடி இல்லாமல் எதில் வேணால் பார்த்து போடு. இதுக்கு வேணால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் இந்த ஃபோனோட கேமரா பார்த்து தான் போட போகிறேன். சாரி, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆஃப் ஆனிச்சு. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கண்ணு போட முடியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் கண்ணாடி பக்கத்துல நின்னாலே அவ்வளோ க்ளோஸ் அப்பில் தான் போய் நிற்கும். ஆறு கண்ணு மறக்கலாம். கண்ணாடி பார்த்து போடும்போது அவ்வளோ க்ளோஸில் தான் போய் நிற்பேன். கண்ணாடி விட்டா கண்ணாடி என் கண்ணு கிட்ட இருக்க மாதிரி தான் நான் போய் நிற்பேன். அந்த அளவுக்கு நான் கிட்ட போய் தான் போடுவேன். நீங்கள் இதெல்லாம் மதித்து என்கிட்ட நீங்கள் ஐலைனர் டுட்டோரியல் கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த இருக்கிறீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கண்ணு போடலாம். நான் ட்ரை பண்ணுவேன். எல்லாம் இந்த கெட்டட் வித் மீலாம் கண்ணை பார்த்து போடுவாங்களா அப்படியே ஃபோனை பார்த்து. சரி நம்மளும் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நமக்கு தான் ஒன்றும் வராது. இப்படி கையில் பிடிச்சி போகிறதுனாலே எனக்கு வராது. கண்ணாடி எப்படி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தால் அது கிட்ட இப்படி போய் தான் நின்று போடுவேன். இது போடுறோம். ஐயோ இங்கேயே ஆன் பண்ணிக்கோ. எங்கேங்க ஆன் பண்ணுறது? சும்மா எங்கே வைக்கிறானே தெரியல. கடவுளே கடவுளே கடவுளே. எப்படி போடுறேன்னு தெரியல. நான் என்ன போடும்போது பேச மாட்டேங்க்கா. வேறு வழி இல்லை, நானே தான் பேசி ஆகணும். இவ்வளோ இதாக போடுறா. அப்புறம் அவ்வளோ ஈஸியாக நினச்சியா போடுறது? எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் போடவும் மாட்டேன். அது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இதில் ஐலைனர் போடும்போது ஏதாவது ஒன்று கேட்டால் போகும். அவ்வளோ கோவம் வரும் மேடம்க்கு. ஏன்னா பேசுனா ஐலைனர் இதாகிடுமாம்மா. அதனால் அவ்வளோ கோவம் வரும். பேசவே மாட்டாங்க. காலையில் இந்த ஐலைனர் போடுறதுக்காக மட்டுமே ரொம்ப நேரம் கண்ணாடி நிற்பா. அப்பா அம்மா ஒரு தேய்ச்சி கண்ணு போட்டு இதோ பார்க்குறேன். போன என்கிட்ட நமக்கு வரல. அம்மா நீ வந்து பார்த்து சொல்லுமா. நமக்கு அது தெரியவே தெரியாதுப்பா. கேட்பாங்க, வாங்கி கொடுப்பேன், அவ்வளோதான்.
பெருசாக போட்டா எவ்வளோ பெருசாக போட்டுருக்குன்னு வருவான். அந்த கண்ணை கொண்டு போய் கேமரா விட்டு காமிச்சிரு. எதுக்கு? பார்க்கணும்ல எப்படி போட்டிருக்கேனே. சேலஞ்ச் பிடிச்சா சேலஞ்ச் எப்படி முடிச்சிருக்கேன்னு காட்டணும். இந்த ஒரு பாப்பா ரீல்ஸ் வரும்ல, ஐலைனர் எடுத்து போடுறேன்னு பேர்ல இதெல்லாம் இப்படி பண்ணி மேலதான் ஒட்டி அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன். எச்சி தொட்டு அழைக்கும். ஆளா உனக்கு அப்படிதான் கை போச்சு. இல்லை நான் பார்த்துட்டேன். கண்ணை மட்டும் ஜூம் பண்ணி எப்படி போட்டிருக்கேன். கண்ணை க்ளோஸ் பண்ணி அடுத்த கண்ணு இரு 2 கண்ணையும் போட்டால் தான் ஜூம். ஐலைனர் வேஸ்டா போயிடா. நீ பரவாயில்ல சேலஞ்சுன்னு வந்துட்டா இது என்னது என்னது வேஸ்ட்டாக போயிடுமா? 2 நாள் போடாமல் போ. ஏத்து இன்னைக்கு போடல. அதான் இன்னைக்கு போடுற. 2 நாளும் சேர்த்து போடு. நேற்று இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அதான் போடல. 7 மணி. ஃபுல்லாக இல்லை, போடுறதா இருந்தாலும் 2 செகண்டில் போட்டுருவேன். சரி இப்போ என்ன பண்ணுங்கிற? நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது. ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கல்யாணம் பண்ணி உட்காரத்துக்கு. நான் கல்யாணம் பண்ணி உட்காந்து ரெடி ஆகுறேன். ஆமான்னு சொல்லு பாப்பா. நான் அப்படி தான் உட்காருவேன்னு சொல்லு பாப்பா. சொல்லு ரக்ஷு. அப்புறம் அப்புறம் ஐயா என்ன இந்த பக்கம் இழுத்துட்டு போகுது? அதுதான் சேலஞ்ச். அப்படி நீ அவளை வம்புழுக்கணும். நீ இருக்கு பாரு. கைத்துட்டு கையை தட்டுறா. டேய் தட்டுறா படுவா. டேய் கவர். கோமாளி. கோமாளி. ஐயோ ஒழுகுது அந்த பாப்பா மாதிரி. ரைட்டு. இதுதான் இது. எங்க கையை கட்டு. மூச்சு ஃபுல்லாக வருவேன் மாதிரி. கையை கட்டு. ரைட். போடவே இல்லை. நானே கிட்டேயே போகல. முன்னாடியே போடல. நாங்கள் அப்படி தான் வம்புழுப்போம். அந்த நான் சூச்சுன்னுக்கிட்டு இருந்தேன்னு உடனே கட்டி சாத்துனா இல்லடா. எடுத்தனா அப்புறம் எனக்கு என்ன விழுவும்? டெய்லி அடிச்சிட்டு இருப்பாங்க, அதனால விழுகும். அவ்வளோதான் சாமி. இங்க 2 கண்ணு மேட்ச் பண்ணோம். மேட்ச் எல்லாம் பண்ண முடியாது. பண்ணணும். நல்ல காலத்திலே 2 கண்ணு மேட்ச் ஆகாது எனக்கு. ஹலோ ஹலோ அக்காடா. அவங்க தங்கச்சின்னு பேர் சொல்லுங்க, நாங்கள் அக்கான்னு பேர் சொல்லுவோம். அப்புறம் புள்ளி சொல்லிட்டு கோமட்டு வர. இந்த கண்ணை ஜூமில் மட்டும் காமிச்சிருவோம் எப்படி போட்டிருக்கு. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வேற ஓராக இருந்துட்டு அம்மாவும் பிள்ளையும் வாங்குறோம். எவ்வளோ அழகா நான் போடுவோம் தெரியுமா? எங்கள் தலையெழுத்து. ஆமா, டெய்லி நான் திட்டுட்டு தானே இருக்கேன் உங்க எல்லாத்தையும். அப்படியா? நீ என்னைக்கு நீ திட்டுறேன்னு சொல்லு. நீ என்னைக்கு என்ன திட்டு வாங்காம வச்சிருக்கேன்னு சொல்லு. ஏய் அவளால் நீ தானே என்கிட்ட திட்டு வாங்குறியா? சொல்லுவாப்பா. திட்டு வாங்குறியா? நேற்று காலைல திட்டினதுக்கு எதுக்கு திட்டினேன்? 1 டம்ளர் பால் வேஸ்ட் பண்ணேன். இதில் வேணும்னா குடிக்காம வச்சேன். ஏன் குடிக்கல? நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில் எந்திரிச்சு நான் நீங்கள் அதுக்குள்ளே பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் அதை சாப்பிடணும், அதை குடிப்பேனா? ஓ இப்போ எங்கள் மேலே வருது தப்பு. சரி அது கண்ணை மட்டும் காமிச்சிரு முடிச்சுக்கோ. எங்க கிட்ட வா. ஜூம் பண்ணு. எனக்கு உன் ஃபோன்லலாம் ஜூம் பண்ண தெரியாதுப்பா. என்னோட மற்ற கெட் ரெடி வித் மீ லைனில் நீ எவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வைக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சுட்டேன். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேறு இதுதான் தமிழ்னு. கண்ண மூடு. அழகா இருக்கு. ஏய் இல்லை நல்லா இருக்குல்ல. முதல் வேலையை போய் அழிக்கணும். இப்போ நான் அழிப்போ.